மொத்தமே ஒரு 15 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் அந்த கடை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வேறு எந்த பொருளும் விற்க மாட்டாங்க. அல்வாவும் கொஞ்சம் மிச்சர் வச்சுருப்பாங்க. அந்த மிச்சர் விற்கிறதுக்கு இல்லை. நீங்கள் போயிட்டு காசு கொடுத்தீங்கன்னா 100 அல்வா கொடுப்பாங்க. ஒரு வாழை இலையில போட்டு கொடுப்பாங்க. அது சாப்பிட்டுட்டு இப்படி கையை நீட்டிங்கன்னா கொஞ்சம் மிச்சர் தருவாங்க. வாங்கி வாயில் போட்டு போயிட்டே இருக்கலாம். இனிப்புக்கு கொஞ்சம் காரம். ஆமாம், சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு தான் அந்த மிச்சர் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரீயாக கொடுக்குற மிச்சரே ஒரு 20-25 கிலோ போட்டுருப்பாங்க. அப்படின்னா ஒரிஜினல் அல்வா எவ்வளோ விற்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த அல்வாவே பார்த்தீங்கன்னா சரியான பதத்தில் செய்யப்படாத அல்வா. திருநெல்வேலி அல்வாவா? ஆமாம், ஒரிஜினல் அல்வா. இருட்டு கடை அல்வா சொல்கிறீங்க? திருநெல்வேலியில் பண்ணுற எல்லா அல்வாவுமே அதே மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரிஜினல் அல்வா வந்து இப்படி இருக்காது. அது எப்படி இருக்குன்னா நல்லா கட்டியாக ஜெல் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த அதுக்கு பேரே பாம்பே அல்வான்னு பேர். இதில் வீட்டோட மாப்பிள்ளையாக கூப்பிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறது வழக்கமாக வைக்கிற குற்றச்சாட்டு தானே பெண்கள் சைடில். அதாவது அதுக்காக நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பெண்கள் வந்து அதிகமாக விக்டிமைஸ் ஆகக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க. ஆனால் பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தில் என்ன வரும்னா, அவருக்கு வேறு ஒரு பொம்பளையோட தொடர்பு இருக்குது, என்கிட்ட வரதட்சணை கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான குற்றச்சாட்டுகளாக இருக்கும். இந்த குற்றச்சாட்டை அந்த பெண்மணி எதற்காக மீடியாவை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 திருநெல்வேலியோட அடையாளங்களில் ஒன்று திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. திருநெல்வேலி மட்டும் இல்லை, அல்வானாலே வந்து இருட்டுக்கடை அல்வா தான் தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ்ஸு. அந்த கடை வந்து கிட்டத்தட்ட பல வருடமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கடை உரிமையாளர் சமீபத்தில் ஒரு கண்ணீர் மொழியில் ஒரு பேட்டி கொடுத்தா. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகளுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது. திருமணம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, அந்த இருட்டுக்கடை அல்வாவே எழுதி கொடுங்க வரதட்சணையா, அவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொன்னது இதானது. உங்களுடைய பார்வையில் நீங்களும் திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இருட்டுக்கடை அல்வாவை எழுதி கொடுங்கன்னு கேட்கல, கடையை இருட்டு அல்வா கடையை எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, அந்த கடை வந்து ஒரு ரொம்ப பெருசாக இங்கே இருக்கிறவங்க வேறு மாதிரி ஏதாவது கற்பனையில் இருக்காங்களான்னு தெரியாது. அந்த கடையே எவ்வளோ சைஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5-6 அடி அகலத்துக்கு இருக்கும். அகலம் இருக்கும். உள்ள நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி தான் இருக்கும். அவ்வளோதான் கடையே. மொத்தமே ஒரு 15 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் அந்த கடை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, வேறு எந்த பொருளும் விற்க மாட்டாங்க. அல்வாவும் கொஞ்சம் மிச்சர் வச்சுருப்பாங்க. அந்த மிச்சர் விற்கிறதுக்கு இல்லை. நீங்கள் போயிட்டு காசு கொடுத்தீங்கன்னா 100 அல்வா கொடுப்பாங்க. ஒரு வாழை இலையில போட்டு கொடுப்பாங்க. அது சாப்பிட்டுட்டு இப்படி கையை நீட்டினீங்கன்னா கொஞ்சம் மிச்சர் தருவாங்க. வாங்கி வாயில் போட்டு போயிட்டே இருக்கலாம். இனிப்புக்கு கொஞ்சம் காரம். ஆமாம், சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு தான் அந்த மிச்சர் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரீயாக கொடுக்குற மிச்சரே ஒரு 20-25 கிலோ போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஒரிஜினல் அல்வா எவ்வளோ விற்குன்னு பார்த்துங்க. என்னோடய கால்குலேஷன் சரியாக இருந்தால் மினிமமாக எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 400-500 கிலோ விற்கும்னு நினைக்கிறேன். கூட்டம் சாயங்காலம் 5 மணிக்கு தான் கடையை திறப்பாங்க. 2 மணி நேரம் தான் நடக்கும் இல்லையா? அதான் சாயங்காலம் 5 மணிக்கு தான் கடையை திறப்பாங்க. பகலெல்லாம் கடை இருக்காது. 5 மணிக்கு திறந்து ஒரு 8-8:30 அந்த 9 மணிக்குள்ளே கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. கடை வந்து பார்த்திங்கன்னா, அந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் வாசலில் நேர எதிரிலேயே இருக்கும். அதனால் அது அந்த காலத்தில் திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த அல்வாவும் மிளகு பால் அப்படின்னு ஒன்று ஃபேமஸ்ஸு. சாயங்காலம் வச்சுன்னா, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை வரியா போய் மிளகு பால் குடிப்போம் அப்படிம்பாங்க. என்னென்னா போனீங்கன்னா பனங்கற்கண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு பால் சுட சுட ஆற்றி கொடுப்பாங்க. இந்த தொண்டை சளியெலாம் இருந்ததுன்னா ரொம்ப உடனே ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும். சரியாகலாம் ஆகாது, ரிலீவ் ஆகும், நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லாமல். இந்த அல்வாவுக்கு பின்னாடியே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்து, அந்த பஞ்சத்துலேருந்து மக்கள் ரிவைவ் ஆகி அடுத்தால தொழில் என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிற டைமில், அது ஏதோ ஒரு ஜமீன்தார்னு சொல்லுவாங்க. அந்த ஜமீன்தார் வந்து என்ன பண்ணாரா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான்லேருந்து இந்த ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து நீங்கள் இங்கே ஏதாவது தொழில் ஆரம்பிங்க அப்படின்னு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட தொழில் தான் வந்து அந்த அல்வா கடை. ராஜஸ்தானா ராஜ்பூத்? அவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவர். ஓகே, ராஜஸ்தானை சேர்ந்தவர்னா எல்லாருமே ராஜ்புட்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து லாலா சிங் அப்படிம்பாங்க. ஓகே, லாலா சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மற்ற எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஸ்டால்னு தான் சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் மட்டும் அதுக்கு பேர் என்னென்னா ஸ்வீட் ஸ்டால் கிடையாது, லாலா மிட்டாய் கடை அப்படிம்பாங்க. லாலா மிட்டாய் கடைன்னு, லாலா அப்படிங்கிறது அந்த ஆளோட பேர். மிட்டாயின்றது ஹிந்தி வார்த்தை. மிட்டாயின்றது ஹிந்தி.
ஹிந்தியில் தான் அது லாலா மிட்டாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த அல்வாவே பார்த்தீங்கன்னா, சரியான பதத்தில் செய்யப்படாத அல்வா. திருநெல்வேலி அல்வாவா? ஆமாம், ஒரிஜினல் அல்வா. இருட்டு கடை அல்வா சொல்றீங்க குறிப்பா? திருநெல்வேலியில் பண்ணுற எல்லா அல்வாவுமே அதே மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஒரிஜினல் அல்வா வந்து இப்படி இருக்காது. அது எப்படி இருக்குன்னா நல்லா கட்டியாக ஜெல் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த அதுக்கு பேரே பாம்பே அல்வான்னு பேர். இந்த அருவாலெல்லாம் வெட்டுற மாதிரி ஒரு அல்வா இருக்கும், அந்த அல்வா சொல்றீங்களா? இது அருவாள் அல்வா வெட்ட மாட்டாங்க. ஃபுல்லா வெட்டி கத்தி வச்சு கட் பண்ணுவாங்க. ஆ. அது பார்த்தீங்கனாலே பாம்பே அல்வான்னு நீங்கள் தேடி பாருங்களேன். மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர்லாம் கியூபாக வரும். கியூபாகவே பேக் பண்ணியே வரும். நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி அதை கடித்து சாப்பிட்லாம். அப்படி இருக்கும். இந்த அல்வா வந்து இவங்க அந்த காலத்தில் செய்யும்போது செய்ய தெரியாமல் என்னவோ பண்ணி பதம் தப்பி ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு. ஆனால் அதையே சாப்பிட்டு பழகி அல்வானா திருநெல்வேலி அல்வா தான் சூப்பராக இருக்கும், அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பேராக்கிட்டாங்க. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா சில ஹிந்தி வார்த்தையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அண்ணாச்சியான்னு. அது ஆக்சுவலாக அண்ணாச்சிலாம் கிடையாது. ஒரு காலத்தில் அண்ணாஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான் அண்ணாச்சி ஆயிடுச்சு. அவன் வெளியூர்லேருந்து வந்தவன் இங்கே எல்லாரும் அண்ணாச்சி அண்ணான்னு கூப்பிட்றத பார்த்துட்டு அவங்க ஊர் பாணியில் அண்ணாஜி அப்படின்னு மரியாதையாக சொல்லி அது இப்போ நம்ம ஊரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜின்னு பேசிட்டு தெரிஞ்சாங்கல்ல, அது மாதிரி பேசி அது காலப்போக்கில் அண்ணாஜி வந்து அண்ணாச்சியாக மாறிடுச்சு. நம்ம தண்ணி வர்ற குழாய் இருக்குல்ல, தண்ணி குழாய், அந்த குழாய்க்கு வந்து நம்ம வந்து இங்கே குழாயின்னு சொல்கிறோம். திருநெல்வேலி பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லின்னு சொல்லுவாங்க. குழாய் பேரையா? தண்ணி பிடிக்கிற அந்த குழாய் இருக்குல்ல, அது நல்லின்னு தான் சொல்லுவாங்க. நல்லின்றது ஹிந்தி வார்த்தை. அது நல் அப்படின்னா ஹிந்தியில் குழாய்னு அர்த்தம். நல்லி எலும்புலாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்துருக்குது. இது போல் பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் வந்து ஹிந்தி கலந்த வார்த்தைகளோடு இன்னும் இங்கே நம்மெல்லாம் சக்கரந்துன்னு சொல்கிறோம். சென்னை போன்ற பகுதிகளில் மற்ற இடத்துலலாம் சக்கரன்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் ஜீனி தான். சீனின்னு தான் சொல்லுவாங்க. சீனி வந்து ஹிந்தி வேர்டு, அது கரெக்டாகவே ஹிந்தி வேர்டு தான், தமிழ் கிடையாது. இவங்க என்னமோ சக்கரைன்றாங்க, அழகா சீனின்னு சொல்ல தெரில அப்படிம்பாங்க திருநெல்வேலிக்காரன். ஆனால் ஆக்சுவலாக சீனின்ற வார்த்தை ஹிந்தி வேர்டு. இதை நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம்னா, அமிதாப் பச்சன் நடித்து ஒரு படமே வந்திருக்கு, சீனி கம் சுகர் கம்மியா அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அந்த கடைக்கு ஏன் இருட்டு கடைன்னு வந்ததுன்னா, அந்த காலத்தில் எலக்ட்ரிக் லைட் இல்லாத காலத்தில் சும்மா இந்த லாந்த விளக்கு வச்சுருப்பாங்க. அதனால் கடையே கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அதுக்கப்புறமும் கரண்ட் வந்ததுக்கப்புறமா அதை அவர் அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சார். அடையாளமானனால அப்படி விட்டாங்க. அதுவே அடையாளமாகிடுச்சுன்றதுனால அப்படியே சின்ன ஒரு குண்டு பல்பை மட்டும் போட்டுட்டு அந்த குண்டு பல்பை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போவும் அப்படி தான் ஓட்டுறாங்க போல இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த அவர் கடையிலேருந்து நிறைய பேருக்கு, உள்ளூர்காரனுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க கடையில் இன்னும் ஒரு 10 கடை தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கும். அங்கே காலையிலேருந்தே திறந்து வச்சுருப்பான். அங்கே கூட்டமே போகாது. அந்த கடையும் இவங்க கடை தான். அங்கே கூட்டமே இருக்காது. 2 அல்வாவும் ஒரே அல்வா தான். ஒரே மாஸ்டர் செய்கிற அல்வா தான் இந்த கடையிலையும் விற்கும், அந்த கடையிலையும் விற்கும். அதாவது அந்த கோயில் வாசல்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அம்மன் சன்னதி வரும். அந்த அம்மன் சன்னதிக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும். அந்த கடை பேர் என்னது? அந்த கடை பேர் ஏதோ விசாகம் ஸ்வீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, போய் மறந்துடுச்சு எனக்கு. நான் திருநெல்வேலின்னு தான் பேருங்க. நான் திருநெல்வேலியில் இருந்தது மொத்தம் 5 வருஷம் தான். 85 தான் நாங்கள் திருநெல்வேலிக்கே போகிறோம். அது வரை எங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பல ஊரில் படிச்சுட்டு 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் நான் திருநெல்வேலிக்கு வந்து சேர்றேன். 86 தான் வரேன். 86, 87, 88, 89, 90 5 வருஷம் தான் அங்கே இருந்தேன். +1 +2 3 வருஷம் காலேஜ் முடித்த உடனே நான் வேலை கிடச்சி ஹைதராபாத் போயிட்டேன். ஸோ நான் திருநெல்வேலியில் இருந்த காலங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சொற்பமானது. அங்கே எனக்கு நண்பர்களும் பெருசாக எதுவும் கிடையாது. நான் +1 +2 படித்த நண்பர்கள் எல்லோரும் காலேஜில் ஒரே குரூப்புக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் தனி, அதுவும் என் கிளாஸ் வந்து காலேஜ் என் செட்டு வந்து மொத்தமே என் கிளாஸில் எத்தனை பேர்னா 16 பேர் தான். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வெறும் 16 பேர் தான் ஸ்ட்ரென்த்து. ஸோ அதில் வந்து பெரிய நட்பு வட்டம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இப்போ ஒன்றும் யாருமே ஞாபகம் இல்லை. நான் அதான் திருநெல்வேலியை விட்டு என்னுடைய தொடர்புகள் போய் கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகிப்போச்சு. நான் 91 தான் ஹைதராபாத் போயிட்டு அப்புறமா சென்னை வந்து சென்னையிலே செட்டில் ஆகி சென்னையிலேயே மோர் தென் 30 இயர்ஸ் ஆகிப்போச்சு. ஸோ சென்னையில் எனக்கு இடங்கள் தெரிஞ்ச அளவுக்கு கூட திருநெல்வேலியில் எனக்கு தெரியாது. அதனால் திருநெல்வேலியை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா தெரிஞ்சாதுன்னு சொல்ல முடியும். அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ டைவர்ஸு அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் தான் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க.
அந்த கடையை எழுதி கொடு அப்படின்னு. அந்த கடையை எழுதி கொடுக்கும் அளவுக்கு அந்த கடையில் வந்து ஒரு பெரிய கடையெல்லாம் கிடையாது. பிராண்ட் ஒன்று இருக்குல்ல, ஒரு ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி மாதிரிலாம் அது ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. அந்த கடையில் அந்த அல்வா செஞ்சு விற்றா மட்டும்தான் அந்த கடையில் விற்கும். அங்கே நீங்கள் வேறு ஏதோ வச்சு விற்றாலும் விற்காது. சரியா? அதுவே மந்த்லி லாக்ஸ் கணக்கில் பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா? அது இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்களுக்கு அதே மாஸ்டர் வேணும் இல்லைங்க செய்கிறதுக்கு. நீங்கள் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு வாங்கிடலாம். அந்த வேலை பார்த்த மாஸ்டர் கடையை வேலையை விட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த கடையை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? கரெக்டா? ஒரு குறிப்பிட்ட கடையில் வந்து எல்லோரும் வராங்கன்னா அதுக்கு காரணமே அந்த பர்டிகுலர் டிஷ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த கடையை வாங்கிட்டு அந்த டிஷ்ஷு செய்கிற ஆள் இல்லைன்னா அது அப்புறம் அந்த கடையை வச்சுட்டு என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? நீங்கள் இப்போ உள்ள மாடலில் உள்ள இந்த செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் மாதிரி உள்ள ஹோட்டல்ஸாக இருந்ததுன்னா கூட ஏதோ ஒன்று சொல்லலாம். சரி, அந்த பிராண்டுக்கு ஓடி எதை போட்டாலும் ஓடும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. ஒன்றும் கிடையாது. நீங்கள் திருநெல்வேலி ஜங்ஷனில் போய் இறங்கி சுற்றி பாருங்களேன். அந்த ஜங்ஷனை சுற்றி ஒரு 100 கடைக்காவது சாந்தி அல்வா கடைன்னு இருக்கும். சாந்தி விலாஸ் அல்வா அப்படின்னு போட்டு அந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிற சாந்தி விலாஸ்ன்ற பேர்லேயே ஒரு 100 கடையாவது இருக்கும். ஸோ அது வந்து திருநெல்வேலிக்கான அல்வா அப்படிங்கிறது தானே தவிர ஒரு காலத்தில் இருந்தது அது இருட்டுக்கடை அல்வா தான் பெஸ்ட்டு அப்படின்னு. இப்போவும் அந்த மித்து இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல. அதே டேஸ்ட்டோடவே அல்வா வந்து திருநெல்வேலி பூரா கிடைக்குது. ஸோ அந்த கடையெல்லாம் எழுதி கேட்குற அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை எழுதி கேட்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வேல்யூ இருக்கும். அது ரியல் எஸ்டேட் வேல்யூ இருக்கிற அளவுக்கு உள்ள இடம்லாம் கிடையாது. வேறு ஏதோ பிரச்சனை. அந்த பொண்ணே சொல்கிறாங்களே, அண்ணன் தம்பி எல்லாம் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுருக்காரு அவர் அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை தரப்புலேருந்து அவங்க வேறு ஏதோ ஒரு மறுக்கிறாங்க, வேறு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இது வந்து திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவோடு சேர்ந்து இந்த பிரச்சனை வந்ததுனால தான் நம்ம இதை அல்வா கடையை பற்றி வேணால் பேசலாம். அது அவங்க ஃபேமிலி பிரச்சனை. அதான் அவங்க பேரே வந்து கவிதா சிங் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த பொண்ணோட அம்மா பேசினாங்க அப்படின்னு சொல்லி கவிதா சிங். அதெல்லாம் அந்த வட இந்திய மாடலில் தான் அந்த பேர் சிங்குன்னு வர்றதெல்லாம். அதெல்லாம் நார்த் இந்தியன் தான். ஆனால் அவங்களுக்குலாம் ஹிந்திலாம் தெரியாது. ஹிந்தி தெரியாதுதான் கொஞ்சம். அதாவது இல்லை, அந்த கல்யாணம் ஒரு வீடியோ, அந்த பொண்ணு கல்யாண வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராஜ் ஃபேமிலி வெல்கம் சிங் தான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்கும் ஹிந்திலாம் தெரியாது. யார்கிட்ட போய் அவங்க ஹிந்தி பேசுவாங்க திருநெல்வேலியில்? அவங்களாம் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 10 தலைமுறைக்கு முன்னாடி வந்தவங்க. அந்த பொண்ணு பேசும்போதே பாருங்களேன் சொல்கிறாங்க, போய் ரூபா வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. இந்த ரூபா வாங்கிட்டு வான்னு சொல்கிறது வந்து திருநெல்வேலியில் உள்ள ஸ்லாங்கு. சில பேர் திருநெல்வேலிக்காரங்கன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஏசுறாங்கம்பாங்க, ஏசுறது சொல்லுவாங்க. அதை விட இன்னும் சிம்பிளாக இன்னொரு இடத்துல கண்டுபிடிக்கலாம். வாராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? வர்றாங்கன்னு சொல்லுவீங்க. பொதுவாக மற்ற இடத்துலலாம் வர்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பு. திருநெல்வேலி சைடில் சொல்கிற அந்த வாராங்க அப்படின்னு வாரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான தமிழ். போகிறாங்கன்னு தான் சொல்கிறோம், போகிறாங்கன்னு தானே சொல்கிறோம். அது போகிறாங்கன்னா இது வாராங்க தான். இது மாதிரி சில ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்லாங்கில் இருக்கும். அந்த பொண்ணு பாருங்கள், ரஜிபுத் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க பேசுகிற தமிழ் வந்து திருநெல்வேலி தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் 10 தலைமுறையாக பார்ன் அண்ட் ப்ராட் அப் அந்த ஊர்லேயே இருக்கிறதுனால. ஒரு விஷயம் இன்னொன்று சொல்லலாம். ஒரு திருநெல்வேலிக்குன்னு உள்ள ஒரு சிறப்பு, இந்த ஐயருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஸ்லாங்கில் தமிழ் பேசினாலும் அவங்க மட்டும் தனியாக ஒரு ஸ்லாங்கில் தமிழ் பேசுவாங்க. மாற மாட்டாங்க. வட்டார வழக்குலாம் அவங்க சேரவே மாட்டாங்க. கொங்கு பெல்ட்டில் இருப்பாங்க, அங்கேயும் அவங்க தனியாக அவங்கள மாதிரியே பேசிப்பாங்க. மதுரையில் இருப்பாங்க, மதுரை ஸ்லாங்கில் பேச மாட்டாங்க. சென்னையில் இருப்பாங்க, சென்னைக்கு அவா பாசை தான். ஆமாம். ஆனால் திருநெல்வேலியில் மட்டும் திருநெல்வேலி பாசை தான் பேசுவாங்க. பிராமின்ஸ் கூட. ஆமாம், பிராமின்ஸும் திருநெல்வேலி பாசை தான் பேசுவாங்க. என்ன ரீசன் அதுக்கு? என்ன ரீசன்லாம் தெரியாது. பிராமின்ஸும் திருநெல்வேலி பாசை தான். அதாவது வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளேயே அப்படி தான் பேசுவாங்க. சிலர் வந்து வெளியே மாற்ற முடியாத அவங்களே வந்து திருநெல்வேலி மாற்றிடுச்சு. ஆமாம், அப்படி தான் இருக்கலாம் ஒரு வேலை. அந்த திருநெல்வேலி ஸ்லாங் வந்து பிராமின்ஸும் அந்த ஸ்லாங் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு இது அவங்களோட பிராமின் ஸ்லாங்கை விட்டுட்டு பேசுகிற ஒரே ஒரு ஊர் திருநெல்வேலியில் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க. திருநெல்வேலிக்கு இது மட்டுமல்ல, ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு. அதில் முக்கியமான சிறப்பு வந்து ஆங்கிலேயர்கள் அங்கே வந்தது தான். ஆங்கிலேயர் வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்களுக்கு தனியாக ஒரு காலேஜு, பெண்களுக்கு தனியாக 2 கிறிஸ்டின் ஸ்கூலு, ஆண்களுக்கு தனியாக 2 கிறிஸ்டின் ஸ்கூலு, ஆண்களுக்கு தனியாக 2 கிறிஸ்டின் காலேஜு. அதை பார்த்து அவசரமாக இஸ்லாமியர்கள் தங்களுக்கு தனியாக ஒரு காலேஜு. இல்லை, அது இஸ்லாமியர்கள் ஆரம்பித்தா கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க. அது கூட அதை பார்த்து இந்துக்கள் தான் முதல்ல ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தாங்க.
நான் அந்த காலேஜை படித்தது தான், மதுரை திரவியம் தாய்மானவர் கல்லூரி அப்படின்னு பேர். அந்த கல்லூரியின் முதல் தலைமை ஆசிரியர் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோமே, அதை எழுதின மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை தான் அவர் முதல் தலைமை ஆசிரியர். அதனால தான் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே அவர் பேரில் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டின்னு ஆரம்பித்தாங்க. அதே கல்லூரியில் தான் பாரதியார் பியூசி படித்தார். எங்கள் அப்பாவும் அங்கே தான் படித்தார், நானும் அங்கே தான் படித்தேன், என் தம்பியும் அங்கே தான் படித்தான். நாங்கள்லாம் குடும்பத்தோடு படித்த காலேஜ்னு வச்சுக்கலாமா. ஸோ இப்படி திருநெல்வேலிக்குன்னு இந்த மாதிரி கல்வி சார்ந்த சிறப்புகள் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. குறிப்பாக அந்த அல்வாக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தப்பாக பண்ணது ஒரு டேஸ்ட்டாக தப்பு இல்லை, மாறிடுச்சு, பதம் மாறிடுச்சு. பதம் மாறிடுச்சு, அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. தண்ணியுமே ஒரு ரீசன் சொல்லுவாங்க இல்லையா, தாமிரபரணி தண்ணி. அப்படிலாம் கிடையாது. அது வந்து நிறைய பேர் அடிச்சு விடுவாங்க. அது தாமிரபரணியே கிடையாது. முதல்ல அந்த ரிவரோட பேர், அதோட பேர் பொருணை. அது பேர் பொருணை நதி. அது எவன் கிளப்பி விட்டான்னு தெரியல. தாமிரபரணி, அந்த ஆற்று தண்ணியில் தாமிரம் இருக்குது, தாமிரம் கலந்துருக்கு, அதனால அந்த தண்ணிக்குன்னு ஒரு டேஸ்ட்டு அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாங்க. நீங்கள் தாமிரம் கலந்த தண்ணியெலாம் குடிச்சிங்கன்னா கிட்னி வீணாக போயிடும். சரியா? நல்ல டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள். அது எந்த உலோகமாக இருந்தாலும் சரி, உலோகம் கலந்த எந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் கிட்னி பஞ்சர் ஆயிரும். சரியா? அது தெரியாமல் நிறைய பேர் இப்பவும் பார்த்துருக்கேன். புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ட்ரெண்டு, செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடித்தா உடம்புக்கு நல்லது, அந்த குறையும், அந்த செம்பு உடம்புக்குள்ளே சேரும். அந்த செம்பு கொஞ்ச நாள் தண்ணியை தெளித்து அப்படியே வச்சுருங்க, அது மேலே பச்சையாக ஒன்று படரும், அதை அப்படியே சுரண்டி எடுத்து சாப்பிட வேண்டியது தானே, செம்பு உள்ளே சேரணும். அது காப்பர் சல்ஃபேட்டு. காப்பர் சல்ஃபேட்டை சாப்பிட்டிங்கன்னா விஷம். சரியா? இவங்க இது மாதிரி எதையா பரப்பி விடுறதே வேலையாக போச்சு. அப்போ இரும்பு சத்து வேணும்னா கொஞ்சம் துருவ சுரண்டி சாப்பிடுவாங்களா என்ன? லூஸ்தனமாக நம்ம ஊரில் இது மாதிரி பரப்புறது, லூஸ்தனமாக பல விஷயங்களை பரப்புறது. சரியா? நான் சொல்கிறது கூட கேட்காதீங்க. உங்களுக்கு டவுட்டுன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. 100 ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. போய் கேளுங்க, ஐயா இது மாதிரி விஷயம் சொல்கிறாங்களே என்ன விஷயம். இல்லை போய் கூட கேட்க வேண்டாம், டாக்டர்கள் யூடியூப்பில் என்ன பேசியிருக்காங்கன்னு போய் தேடி பாருங்க. அதை விட்டு இந்த ஹீலர் பாஸ்கர் அவன் இவன் கண்ட குப்பையும் பேசுனது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு செம்பை கலந்து குடித்தா நல்லது அது இதுன்னு எதையாவது உளறி தெரியக்கூடாது. ஸோ அது எவனோ கிளப்பி விட்டான் தாமிரபரணி யார் அப்படின்னு. தாமிரபரணியே கிடையாது. அதோட ஒரிஜினல் பேர் வந்து பொருணை நதி தான். தன்பொருணை அப்படிம்பாங்க. தன்பொருணைனா குளிர்ச்சியான பொருணை நதின்னு அர்த்தம். தன்மைனா இப்போ குளிர்ச்சின்னு அர்த்தம். நம்ம சொல்கிறதே வந்து தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கோம், தண்ணீர் வெந்நீர்னு. தண்ணீர் வெந்நீர் கரெக்டு. தண்ணீர் வந்து எதுக்கு எதோட பேருனா சில் வாட்டருக்கு தான் பேர் தண்ணீர். சூடான தண்ணிக்கு தான் பேர் வெந்நீர். வெறுமனை சொல்கிறது வந்து அது நீர் தான். சரியா? ஸோ இது மாதிரி தேவையில்லாத மித்துக்கள் தான் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல அந்த பொண்ணை பற்றியோ அந்த மாப்பிள்ளையை பற்றியோ நமக்கு எதுவும் தெரியாது. அதை அந்த அல்வாவோட மிக்ஸ் பண்ணதுனால அதை ஒரு நியூஸாக கிளப்பி விட்டாங்க. எத்தனையோ வீடுகளில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, வீட்டோட மாப்பிள்ளையாக கூப்பிட்டாங்க, நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கிறாப்புல. வீட்டோட மாப்பிள்ளையாக வர்றதா இருந்தால் அவன் முதல்ல தான் வந்திருப்பானே. அதில் இவ்வளோ வருஷம் கழிச்சா கூப்பிட்றாங்க வீட்டோட மாப்பிள்ளையாவான்னு. அதுபோக அவருக்கு பசங்கள்லாம் இருப்பாங்க, பசங்க இருக்கிறாங்க. அப்படி பசங்க இருக்கும்போது இவரை எதுக்கு தனியாக வேறு கூப்பிட போகிறாங்க? அங்கே நடக்கிற இப்போல்லாம் அந்த அல்வாலாம் வந்து மிஷினுக்கு மாற்றிட்டாங்க. அவங்கெல்லாம் எப்போ கன்வெர்ட் ஆகிட்டாங்க. முன்னாடி மாரி கையால் போட்டுக்கின்ற வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் மெக்கனைஸ்ட் ஆகிடுச்சு. அது திருநெல்வேலியில் நிறைய அல்வா மேக்கிங் பிளேசஸ் எல்லாமே மெஷின் தான். முன்னாடி தான் கையால் போட்டு கிண்டிகிட்டு இருப்பாங்க. அது கிண்டவே முடியாது. அது ஒரு பெரிய கரண்டியை வச்சு அந்த ஆள் உயரத்துக்கு இருக்கும் அந்த கரண்டி, அதை வச்சு கிண்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போய் எல்லாருமே மெஷின் மாடர்ன் டெக்னாலஜிக்கு எப்போ டெவலப் ஆகிட்டாங்க. இதில் என்ன வீட்டோட மாப்பிள்ளையாக கூப்பிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறது வழக்கமாக வைக்கிற குற்றச்சாட்டு தானே பெண்கள் சைடில். அதாவது அதுக்காக நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பெண்கள் வந்து அதிகமாக விக்டிமைஸ் ஆகக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க. ஆனால் பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தில் என்ன வரும்னா, அவருக்கு வேற ஒரு பொம்பளையோட தொடர்பு இருக்குது, என்கிட்ட வரதட்சணை கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான குற்றச்சாட்டுகளாக இருக்கும். இந்த குற்றச்சாட்டை அந்த பெண்மணி எதற்காக மீடியாவை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் கிட்டத்தட்ட 1 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் நேராக காவல்துறை அணுகலாம். மீடியாவை கூப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் சண்டைன்னா ஒன்று 4 சேனலில் கூப்பிட்டா பேட்டி கொடுத்துட்டு இருப்பீங்க. நேராக பக்கத்தில் இருக்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரியும் தெரியல. அந்த கேள்வியும் இந்த போன பத்திரிகையாளர்கள் யாரும் கேட்ட மாதிரியும் தெரியல. ஃபோட்டோஸ்னு போகிற ஆளுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது,
வருத்தமாக இருக்குது. கேள்வியே கேட்க தெரிய மாட்டேங்குது. என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு தான் போய் கேட்குறாங்க. ஒரு விஷயத்துக்கு போனோம்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு 4 கேள்வியை ரெடி பண்ணிட்டு போவேணாமா? இந்த இஷ்யூவுக்கு தான் போகிறோம் அப்படின்றப்போ, அது சம்மந்தமாக ஒரு 4 கேள்வியை தயார் பண்ணிட்டு போவேணாமா? போயிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். என்னப்பா ரெக்கார்ட் ஆகிடுச்சா? போகலாம் வாங்க அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க. அதான் பாதியில் கேமராமேன் மட்டும் தானே போகிறாங்க, யார் ரிப்போர்ட்லாம் போகிறாங்க. ஆமாம், அதுவே வந்து ஒரு பின்னடைவு தான். ஸோ கம்ப்ளைண்ட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க காவல்துறையை நாடுவது சரியான விஷயமா இருக்குமே தவிர, இப்படி பேட்டியெல்லாம் கொடுக்கறதுனால ஒரு பயனும் இல்லை. ஒரு பயனும் கிடையாது. இந்த பேட்டியை பார்த்துட்டு எல்லோரும் நம்ம உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் அந்த கடை எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த கடையை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பயன் பண்ணீங்க.